இப்போ இவ்வளவு கூட்டத்தை இது நான் கூட்டம் பெருங்கூட்டம் இது ஆக்சுவலாக இலக்கிய நிகழ்வில் இவ்வளோ ஆட்கள் நான் பார்த்ததே இல்லை. உண்மையிலே எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். அப்புறம் சைமன் என்னை மேலே கூப்பிடும்போது வந்து நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். நம்ம வேணாம் கேட்கும்போது நான் தேங்காய் மாதிரிடா டப்புன்னு உடச்சி பேசுவேன். எனக்கு பெரும்பாலான இலக்கிய கூட்டங்கள் வந்து இந்த வெண்டைக்காய் மாதிரி வளவலா குழப்பலா பேசுவாங்க. ஸோ உனது வெண்டை செடியிலேருந்து இந்த தென்னை மரம் மிக உயரம்டா அப்படின்னு உடைக்கும் சத்தம் பேர் எல்லாருக்கும் பிடிப்பதும் இல்லை என்று சொன்னபோது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா, நீங்கள் வந்து வரங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. இங்கே இந்த எழுத்து வருகிற அந்த இளங்கோச்சில் அந்த தூக்கை நான் ஏற்கனவே அந்த பிடிஎஃப்பில் நான் வாசிச்சேன். மிஞ்சி போனால் என்னோடய மூத்த பையனோட 1 வயசு 2 வயசு கூட தான் அந்த பசங்க இருக்காங்க. அதுவும் என் பிள்ளைகள் மாதிரி தான். அதனால் ஒரு தகப்பனுடைய வார்த்தைகளாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் எடுத்து குழந்தைகளிடம் நான் ஒரு நண்பனை போலத்தான் பழக வேண்டும் என்பது அன்றைக்கி ஒரு நண்பனுடைய சொற்களாகவும் எடுத்துக்கொள்ளலாம்.